Hello friends, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம chicken biryani electronic rice cookerல எப்படி செய்வது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து 1/2 kg chicken எடுத்துர்க்கேன். So 1/2 kg chickenக்கு நம்ம ஒரு 3-4 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு இது வந்து chili powder வத்த பொடி தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இது மல்லித்தூள் இது வந்து கரம் மசாலா நீங்க கரம் மசாலா எடுத்துக்கலாம் இல்லனா பிரியாணி மசாலானாலும் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா எடுத்துர்க்கேன். இது வந்து இந்த மாதிரி ஏலக்காய் கிராம் பட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் அதுக்கு பிறகு தக்காளி ஒரு 1/2 kgக்கு நீங்க 2 தக்காளி போடலாம். மல்லி இலை அரிசி வந்து இது வந்து பாஸ்மதி அரிசி. சமையல் செய்யறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னே இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கிடணும். அப்படின்னா அந்த ரைஸ் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வரும். ஸோ இது வந்து ஒரு 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இதோடைய தேவையான பொருட்கள். இனிமேல் நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேன் நல்லா சுட்ட உடனே பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்தாலும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்ட இதில் நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம், டால்டா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போடலாம். இந்த ஏலக்காய் கிராம் பட்டெல்லாம் போட்டோன்னே கொஞ்சம் நல்லா மணக்கும். சரி, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம இதில் கட் பண்ண இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் இதை வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிட்டு இனிமேல் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணுவோம். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். இனிமேல் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணலாம். இந்த தக்காளி நல்லா இது கூட சேர்ந்து வதங்கின பிறகு நம்ம இதில் வத்தப்பொடி சிக்கன் பொடி எல்லாம் கரம் மசாலா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தக்காளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணுன்னு இதில் நம்ம கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள்
ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கச்சில் அதில் கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், ஜீரகம். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள். உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் வத்தப்பொடி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும்னு இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் இனிமேல் நம்ம சிக்கன் எடுத்துருக்க சிக்கனை நம்ம போட்டிருக்க இந்த சிக்கனும் இந்த மசாலாவுக்கு தகுந்தால இதுக்கு கொஞ்சம் உப்பு, ரைஸ்க்கு நம்ம வேறு உப்பு வேறு போடணும், இதுக்கு மட்டும் சால்ட் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி இது ஏற்கனவே இந்த சிக்கன்லேருந்து இப்படி தண்ணி விடும். ஸோ இது ஒரு 5 minutes நம்ம இந்த மாதிரி இந்த சிக்கன் பீஸில் இந்த உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு 5 minutes இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி பாருங்க, கொஞ்சம் மல்லி இலை, சிக்கனில் நல்லா உப்பு இதெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு 5-10 minutes நம்ம இந்த மாதிரி வச்சிடணும். ஸோ இனிமேல் இதை நம்ம குக்கர், எலக்ட்ரானிக் ரைஸ் குக்கரில் இதை வைக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். இதுதான் எலக்ட்ரானிக் ரைஸ் குக்கர். இதுதான் அதோடைய பாத்திரம். ஸோ இதில் தான் நம்ம ரைஸ் வைக்க போகிறோம். ஸோ இது எப்படி உள்ள வச்சுட்டு நம்ம அந்த கழுவிட்டு வச்சு ஊற வச்சுருந்த அந்த அரிசியை ஒரு 10 நிமிஷம் 10-15 minutes இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா அந்த அரிசியை வைக்கணும். அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இனிமேல் இதில் வந்து நம்ம இந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனை இந்த குக்கரை நான் இன்னும் ஆன் பண்ணலை, இதெல்லாம் ஆட் பண்ணப்ப நம்ம அதை ஆன் பண்ணலாம். ஸோ இது அப்படி வச்சிட்டோம். இனிமேல் இதில் வந்து நான் எந்த கிளாஸ் நம்ம எடுத்து ரைஸ் அளக்குமோ அதே கிளாஸ்க்கு தான் நம்ம தண்ணி. ஸோ இந்த கிளாஸ்க்குனா இவ்வளோ 1.5, இந்த கிளாஸ்க்கு இந்த மாதிரி 1.5 கிளாஸ் அரிசி எடுத்தேன். ஸோ அதுக்கு டபுள் இனிமேல் 3 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றணும். ஸோ எவ்வளோ அரிசி எடுக்கீங்களோ அதுக்கு டபுளாக தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இனிமேல் இதில் இது 1.5 கிளாஸ் எடுத்தேன். ஸோ அதனால் இனிமேல் நான் இது 3 கிளாஸ் தண்ணி நீங்கள் எவ்வளோ கிளாஸ் அரிசி எடுக்கீங்களோ அதுக்கு டபுளாக தண்ணி எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி 3 கிளாஸ் தண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்போ தான் உப்பு வந்து வெறும் சிக்கனுக்கு தான் உப்பு சேர்த்தோம். ஸோ இனிமேல் ரைஸுக்கும் சேர்த்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இவ்வளோதான். இதோடைய நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் எல்லாம் சேர்த்தாச்சு, தண்ணியும் கரெக்டாக வச்சாச்சு. இனிமேல் இதை மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக குக் ஆயிரும். ஸோ இது மாதிரி மூடி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன்.
ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே இது வார்ம்குள்ள இதில் இருக்குது. ஸோ நம்ம குக் அப்படிங்கிற மாதிரி கீழே இந்த குக்குள்ள பட்டனில் வச்சாச்சு. இனிமேல் இது ஃபுல் ரைஸ் குக் ஆகி ஆன உடனே இந்த குக்குள்ள இது பட்டனில் இருந்து இது திருப்பி வார்முக்கு இந்த மாதிரி தண்ணி போல் அது வந்துடும். ஸோ வந்தோடனே நம்ம ரைஸ் குக் ஆகிட்டுன்ட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவரில் ரெடி ஆயிரும். அது வரைக்கும் நம்ம வேறு வேலை செய்யலாம். இப்போ பாருங்க நம்ம ரைஸ் குக் ஆகிட்டு ஸோ நம்ம இது இன்னும் ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம தண்ணி எந்த அளவுக்கு வைக்கமோ அதான் டிபெண்ட்ஸ் ஆகுது. ஸோ நம்ம நிறைய தண்ணி வச்சோம்னா ரொம்ப குழஞ்சிரும். கரெக்டாக தண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி கரெக்டாக ஒத்தையாக சாதம் இருக்கும். மாதிரி பிரியாணி ரெடி ஆகிட்டு நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு பாருங்கள். டேஸ்டியாக ஒத்தையாக நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது ஒரு சிம்பிளான பிரியாணி ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பிரியாணியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.